இங்க பொண்ணு பார்க்க வந்த இடத்துல இந்த பையனும் பொண்ணும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பையன் கேட்குறான், "காலேஜ் படிக்கும்போது நீ யாரையா லவ் பண்ணியிருக்கியான்னு?" "அந்த மாரிலாம் கிடையாது. நீங்க லவ் பண்ணியிருக்கீங்களான்னு?" கேட்டா, "நான் ஒரு பொண்ண லவ் பண்ணேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு" சொல்றான். எதனாலன்னு கேட்டா, "நாங்க 2 பேரும் வேற வேற ஜாதி. அவங்க வீட்ல பயமுறுத்தி அவள வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு" சொல்றா. இந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட சொல்றான், "எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுனாலும் யோசிச்சு சொல்லுன்னு." அப்ப அந்த பொண்ணோட அண்ணன் ஃபோன் பண்ணி சொல்றான், "மாப்பிள்ளை வீட்டுக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்ன பத்தின விஷயத்தெல்லாம் வெளில சொல்லாத. நமக்கு தான் மானக்கேடுன்னு" ஃபோன கட் பண்றான். இந்த பையன் கிளம்பும்போது அந்த பொண்ணு, "உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு" சொல்றா. இந்த பொண்ணு சொல்றா, "நான் 8த் படிக்கும்போது எங்க அப்பாவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவர் தினமும் எங்க வீட்டுக்கு வருவாரு. ஸ்வீட்ஸு, சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து குடுப்பாரு. எனக்கும் அவர ரொம்ப பிடிக்கும். நாளாவ நாளாவ என்ன அவர் கூட தனியாலாம் விட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் நான் 9த் படிக்கும்போது ஃபங்ஷனுக்கு எல்லாம் வெளியே போயிருந்தாங்க. அன்னைக்கு அவர் என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிட்டாரு. இந்த மாரி சின்ன பொண்ணுங்களுக்கு நடக்கிற விஷயத்தெல்லாம் நியூஸ் பேப்பர்ல தான் படிச்சிருக்கேன். அது எனக்கே நடக்கும்போது என்னால வாய் விட்டு கூட சொல்ல முடியல. நான் மென்டலி, பிசிக்கலி ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருந்தேன். என்னால அத நெனச்சே பார்க்க முடியலன்னு" அந்த பொண்ணு கண் கலங்கிட்டு இருக்கா. இந்த பையன் கேட்குறான், "நீங்க போலீஸ்ல கேஸ் எல்லாம் குடுக்கலையான்னு?" "எங்க அப்பா, அம்மா கிட்ட சொன்னதுக்கு, இதெல்லாம் வெளிய தெரிஞ்சா மானக்கேடு. எங்களால வெளில கூட நடக்க முடியாது. உன்ன வந்து யாரும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்கன்னு" சொல்லி என் பிரெயின் வாஷ் பண்ணி 4 வருஷத்துல என்னையவே இந்த விஷயத்த மறக்கிற அளவுக்கு அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாரி விஷயம் நம்ம நாட்டுல நெறைய பொண்ணுங்களுக்கு நடக்குது. அது வெளியவும் வரமாட்டேங்குது. இதுக்கு பெரிய காரணமே அவங்க பெத்தவங்க தான். அவங்க பயந்துகிட்டு எதையுமே வெளிய கொண்டு வர மாட்றாங்க. நாங்க என்ன பண்றதுன்னு கேட்குறா. அப்ப இந்த பையன் சொல்றான், "உங்களுக்கு வந்த பிரச்சனை எல்லாமே அவனால தானே. அவன் தைரியமா தானே சுத்துறான். அவன் மேல இப்ப கூட உனக்கு கேஸ் குடுக்க தைரியம் இருந்தா சொல்லு. நான் கூட சப்போர்ட் பண்ணி நிக்கிறேன்னு." அந்த பொண்ணு சொல்றா, "இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு 100 தடவ சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் சொல்லிட்டேன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். இதுல எங்கேருந்து கேஸ் குடுக்குறதுன்னு" அந்த பொண்ணு சொன்னா. அவன் வந்து, "இந்நேரம் உனக்கு பண்ண மாரியே பல பெண்களுக்கு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. அதெல்லாம் தடுக்கணும்னா நீ கேஸ் குடுத்தா தான் முடியும். அப்பதான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு" கைய நீட்டுறான். இந்த பொண்ணும் தைரியத்த வர வச்சுக்கிட்டு அவன்கிட்ட கைய குடுக்குறா.